ஒரு பெட்டே ஒரு பந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஹலோ சார், சார் பாத்திமாங்களா? நாங்கள் உங்களை பார்த்து ஒரு மாதம் வச்சு வீட்டில் எதுவும் பிரச்சனைங்களா? அன்றைக்கி வந்து தார் உங்கள் மாமாங்களா போட்டு அந்தடி அடிக்கிறாரு. எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். நண்பா இருக்கா? இந்த வந்துடுங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுங்க. வயசோ பத்திக்கிச்சு, மனசோ சிக்கிக்கிச்சு, அவளுக்கு உண்டான அத்தனையும் பார்த்து மார்பு துணி தள்ளாட வாங்குதம்மா மூச்சு. வாங்க உட்காருங்க. ரிசப்ஷன் கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் 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 தூக்கம் ரிசப்ஷன் என்ன கொடுக்க முடியும்? சார் ரிசப்ஷன் இல்லை சார் கொடுங்க சார். இல்லை சார் கொடுக்க முடியாது சார். ரிசப்ஷன் கூட கொடுக்குறேன் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இல்லை சார் கொடுக்க முடியாது சார். எப்படி சார் கொடுக்க முடியும்? இல்லை 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 சார் ப்ளீஸ் ரிசப்ஷன் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார். ஏதாவது கடையை பார்த்துக்கு போங்க. ரிலேஷன் வந்து அட்மிட் பண்ணிடுங்க சார். நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது சார். வெளில கேட்டு பார்த்தா கிடைக்கல சார். உங்களை பார்த்தா ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கால் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் தான். சரி வாங்க போவோம். வாங்க சார் போங்க சார். தேங்க்யூ. நீ இதுக்கு படித்தாண்டவா படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி காதல் வாய் போட்டு நான் ஏன் அப்படி கஷ்டப்பட்டுறாங்க? படிக்க இந்த இடத்துல படிக்க வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி காதல் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாகிட்டு என்னோட வாழ்க்கையை வீணாகிட்டு இருந்தேன். என்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக போச்சு, என்னோட வாழ்க்கையை வீணாக போச்சு. இப்போ படிப்பும் போச்சு. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க அனுப்பி வச்சா ஏன் இப்படி என்னை படைச்சி வச்சிருக்கு? ஐயோ, எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலையே. எது படிக்காமா நான் தெல்ல வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு வாழ விருப்பமும் இல்லை. அப்பா அவங்க நினச்சா கஷ்டமாக இருக்குது. நான் போய் சாகும் எனக்கு நான் ஏற்றுக்கிறேன். முடியல. யாரா நீ இங்கே இருக்க?
இவன் வேற உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கான். என்னையா சாவ கூட வர மாட்டேங்கிறீங்க? யாரையா நீ மாடி மேலே சைக்கிள் விட்டு தெரியுற? உனக்கு என்ன வேணும்? நானே ஆண்டு வேலை போய்கிட்டு இருந்தவனே நீ தான் கூப்பிட்டா பாவம் பிளட் வேற கொடுத்து ஒரு பிள்ளை வேற காப்பாற்றி விட்டு அதனால வந்தா நீ என்ன நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா? யாரையா நீ ஏன் என் வீரர் வாங்குறீங்க? நானே சாவ போக வந்தா நீ பிடிச்சி நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. போய் நான் வரையா போய் என்னடா சாகப்புறம் என்ன என்ன அடிக்கிற நீ வாட்டுக்கு வந்து? அடிக்காம கொஞ்சம் யோ என்ன சாவ கூட வர மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கையில பல கஷ்டம் எனக்கு. யோ என்னை விடுங்க, நான் சாவுறையா. ஓ என்னை கூப்பிட்டா இல்லையா? நான் தாயா கடவுள். மேல சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வந்த இல்லையா? கிருஷ்ணா போட்டிருக்க இல்லையா? நான் தாயா கடவுள். நீ கடவுளா? ஆமா ஆமாயா. சரியா, நான் நம்புறேன். ஆனா உன்னோட லாங்குவேஜ் பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப கீழ்த்தனமா பேசுறியா நீங்க? கீழ்த்தனமா பேசணும். என்ன கடவுள் சொல்லி இவ்வளவு கட்ட வார்த்தை பேசுறியோ? நீ நிஜமா கடவுளாயா? என்ன எப்படி இருக்க? பின்ன சினிமாவில் வர்றாப்புல கடவுள்னா என்னப்பா? காப்பி சாப்பிட்டியாப்பா? டீ சாப்பிட்டியாப்பா? டிஃபன் சாப்பிட்டியா? மண்டை குழந்தை கடவுள்லாம் அப்படியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? விடியா, நான் நம்புறேன். நீ கடனை ஒத்துக்கிறேன். விடியா. சரி ஓகே, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் சொல்லு. என்னன்னு சொல்லு. இல்லை கடவுளே, நான் இங்கே படிக்க வந்து விட்டுட்டு ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணுக்கு இப்போ வீட்டில் மாமன் என்னை பார்த்து பிரச்சனையாகி போய் அந்த மாமன் இந்த வீட்டில் போய் சொல்லி இந்த பொண்ணை வீட்டில் கல்யாணம் வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, என்னோட வாழ்க்கையும் போச்சு. நிறுத்து. உன் கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானே நான் வந்தேன். சரி கடவுள், உனக்கே தெரியுது நான் வாழ போகிறதா சாக போகிறதான்னு. நான் செத்துறேன் கடவுளே. இல்லை நீ சாக போகிற டயத்தில் ஒருத்தன் பிளட்டு கொடுத்து ஒருத்தனை காப்பாற்றிருக்கேன். அதனால தான் நான் வந்தேன். இல்லாட்டா உன்னை கண்டுக்கவே மாட்டேன். கடவுளே, நான் போய் சாகலான்னு இருக்கேன். அந்த பொண்ணை என்னால் மறக்க முடியல கடவுளே. நான் போய் செத்துறான்னு அடுத்த ஜென்மத்தில் பிறந்தது அம்மா அப்பாவுக்கு நல்லா பையனாக பிறந்து நல்லா படித்து பெரிய ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்க கடவுளே. அதுக்கு நீ தான் கடவுளே ஏதாச்சும் நல்லா துணை இருக்கணும் கடவுளே. இப்போ கீழே விழுகிறியா? அங்கே இருக்காங்க வேறு 3 பேர். அவங்க தூக்கிட்டு போவாங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீ 3 மாதத்தில் வெளியில் வந்துடுவாயா? சாக மாட்டாயா? ஐயோ சாக மாட்டேனா? நான் என்ன தான் பண்ணுறது கடவுளே? ஏதாச்சும் வழி சொல்லு கடவுளே எனக்கு. பொண்ணை முதல்ல நீ எப்போ பார்த்தா? காலேஜ் இந்த முதலே பார்த்தேன் கடவுளே. இதை வேற என்ன ஒரு வழி இருக்குது. என்ன வழி கடவுளே? நீ பொண்ணை எப்போ பார்த்தியோ ஃபஸ்ட்டு அதுக்கு முதல் நாள்லேருந்து உன் வாழ்க்கையை ரிவைஸ் பண்ணி விட்டுறேன். பரவாயில்ல. அவள் மனசுலேருந்து நீ இருக்க மாட்டா, உன் மனசுலேருந்து அவள் இருக்க மாட்டா. அப்படி சொல்லியிருக்க கடவுளே? இருக்கு. சரி கடவுள், ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. நானும் அடுத்த நிமிஷம் நல்லா படித்து பெரிய ஆகிடுவேன். அந்த பொண்ணு என்னை மறந்து வாழ்க்கை நல்லா பெரிய ஆளாக இருக்கும். நான் நல்லா படித்து இது நல்லா உத்தியோகத்துக்கு போவேன். எங்கள் அம்மா அப்பா நல்லா காப்பாற்றுங்க கடவுள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூடாது. சரி அப்படி போய் நெல்லு. ஹலோ. உங்களை திருத்த முடியாதா? திருத்தவே முடியாது.